ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் vlog. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். அவ்வளோ நல்லா இருக்குங்க ருசி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சின்னு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் குக் ஆகட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ரசம். நம்ம கட் பண்ணி போட்டு செய்கிறத விட நம்ம கையிலேயே மசிச்சு போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ருசி. இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போவே கூட சேர்த்துடலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டுலாம் இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் ஒரு 1 மினிட் அப்படியே குக் ஆகணும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சு அதை இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கொதி வரட்டுங்க. நம்ம எப்போவுமே ரசம் செய்யும்போது ஒரு கொதி வந்தவே எடுத்துருவோம். இது பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி செஞ்சாதாங்க இந்த தக்காளி ரசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ருசி. இப்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணுற வேண்டித்தான். எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.